ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி ஒரு -71 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு 26,175 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது 26,200 கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு -70 பாயிண்ட் தான் ஓப்பனு. பட் க்ளோஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா -70 பாயிண்ட்லேயே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ அந்த -70 பாயிண்ட் ஓப்பன்லேருந்து கீழே 120 லோ வந்திருக்கு. மேலே 270 வந்து 75 வந்து டே ஹை போயிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே மேலே டே ஹை போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டு கீழே 26 வரைக்கும் வந்து சப்போர்ட் 26,120 சப்போர்ட் எடுத்து 175 க்ளோசிங்கில் கொஞ்சம் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய க்ளோசிங் வந்து நாளைக்கு, ஏன்னா இந்த 120 சப்போர்ட் எடுத்து மேலே ரிவர்ஸ் வச்சு க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, நாளைக்கான மார்க்கெட்டினுடைய இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 70 பாயிண்ட் கேப் டவுனு. 70 பாயிண்ட் கேப் டவுன் ஆனாலும் திரும்ப அந்த 120 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு மேலே 26,175 க்ளோஸ் வச்சுருக்கு. ரிமைனிங் நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதே இன்னைக்கான டே லோ தான். 26,120 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,140 வந்து 26,040 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் இந்த லெவல்ஸ் வரும். அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது 26,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 26,220 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 26,280 இன்றைக்கான டே ஹை, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 26,320 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் திரும்ப ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. லாஸ்ட் 2 டேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது 26,375 அதனுடைய லைஃப் டைம் ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து 26,175 ஒரு 200 பாயிண்ட் கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு லைஃப் டைம் ஹையில் இருந்து. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது, இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே நின்னால் மட்டும்தான் திரும்ப மார்க்கெட் நல்லாவே பை ஆகும். அதாவது இந்த 320க்கு மேலே மார்க்கெட் நின்னால் பை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே தான் இப்போ வந்து இந்த 120 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 26,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த 26,000 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வர நம்ம பை எடுக்கலாம். ஏன்னா திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 26,120 இன்றைக்கான டே லோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான இன்ட்ராடேக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது 220, 250, 280 வரைக்கும் போகும். இல்லை இந்த 120 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது, மேலே போனாலும் 120 திரும்ப உடைச்சிட்டு கீழே வரும் பட்சத்தில் அடுத்தது 26,080, 26,040, 26,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,120 தான் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மெயின் பாயிண்ட்ஸ். அதுக்கு மேலே சஸ்டின் ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங் ஆகும், அதுக்கு கீழே சஸ்டின் ஆச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.